ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி கோழி ஈரலில் தான் செய்ய போகிறோம். தோசை, குருமா, மீன் வறுவல் எல்லாமே செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம பாலாத்து ரிவரில் தான் இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. எண்ணெய் காய்ச்சியாச்சு, பட்டை வகைகள், கொஞ்சம் சோம்பு, கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கின வெங்காயம், அடுப்பு வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். உப்பை சேர்த்துக்கலாம்பா. தேவையான அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காரத்துக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மீன் தந்தூரி போட போகிறோம். இதையும் போட்டுடலாம் வீடியோலாம்பா. இன்றைக்கி எல்லாமே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி ஒன்று ஸ்பெஷல் தான் இன்றைக்கி. இப்போ இதில் மசாலா தடவி ஏற்றுக்க போகிறோம். தடவி ஏற்றுட்டு தவாலை போட்டு நம்ம கிரில் பண்ண போகிறோம். தந்தூரி மீன் பாலாத்தில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச கட்லா ஃபிஷ். மீன் தந்தூரி செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் பாலாத்து பக்கத்தில் உட்காந்துன்னு அந்த தண்ணி வர செய்யறது அவ்வளோ சுகம்தான். ஃபைனலாக பார்த்தா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வாரத்தில் கிரேவி இறக்கலாம். மீன் தந்தூரி செஞ்சுட்டு தோசை, மசாலா தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம். கிரேவி ஃபைனலாக பார்த்தா ரெடி ஆகி போச்சு. இப்போ இறக்கலாம். அதை இப்போ மீன் தந்தூரி செய்யறதுக்கு மசாலாவை இந்த மீனுக்குள்ளே செஞ்சுக்கலாம். இந்த மசாலாவை இந்த கீரல் போட்ட கோடில் அப்படியே தடவி கொஞ்சம் கொஞ்சமாக தடவி எடுத்து கில் போடத்தான் அப்படியே தந்தூரி மீன் தந்தூரி, தவா தந்தூரி. ஃபைனலாக பார்த்தா நம்ம மசாலா போட்டாச்சு. ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அதை என்ன பக்கம் ஸோ ஹலோ கைஸ், இது போல் உங்களுக்கு குக்கிங் ரிலேட்டிவான வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்கமில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ பாய் மக்களே.